ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஹேர் ஃபால்க்கான 5 முக்கிய காரணங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குங்க. பட் காமனாக ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஹேர் ஃபால் தாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹேர் டெக்ஸ்சர் தான் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க. அப்போ எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹேர் ஃபால் மட்டும் ஆகுது அப்படின்னா, அதுக்கு நான் சொல்ல போகிற அந்த டாப் 5 ரீசன்ஸ் தாங்க முக்கியமான காரணமாக இருக்கலாம். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனடிக்ஸ்ங்க, அதாவது மரபு வழி. பரம்பரையாகவே நம்ம அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டியோட ஜீன் தாங்க நமக்கும் இருக்கும். ஸோ அவங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஹேரும் இருக்குங்க. செகண்ட் ஒன் ஏஜ். பொதுவாக ஏஜ் ஆகிட்டே இருக்கிறனால கூட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஜென்ரலாகவே 30 வயசுக்கு மேலே நம்மளோட ஹேர் க்ரோத்துங்கிறது ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும். அந்த முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. இந்த ஏஜில் நம்மளோட ஹேருங்கிறது ரொம்ப வீக்காக தாங்க இருக்கும். ஸோ இது காமன் தான். தேர்ட் ஒன் ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள். நம்ம முடி ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நியூட்ரியன்ஸ் ரொம்பவே முக்கியங்க. நம்ம திடீர்னு வெயிட் லாஸ் ஆகிட்டாலோ, இல்லை நம்மளோட பிளட்டில் அயன் கண்டென்ட் குறைஞ்சிருந்து அனிமிக்காக இருந்தாலோ, அல்லது நம்ம டயட் இருக்கோங்கிற பேரில் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தாலோ, அந்த டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கூட முடி கொட்டுற பிரச்சனை வருங்க. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். நம்ம ஏதாச்சும் தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு யோசித்து ஓவர் டிப்ரெஷனாக இருந்தால் கூட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னொன்று ஒர்க் ப்ரெஷர் அல்லது ஒர்க் லோட் அதிகமாக இருந்தாலும் நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஹேர் ஃபால் ஆகலாங்க. அப்புறம் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. ஒரு வேலையில் மைண்டு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, இப்படி எப்போதும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மைண்டை எப்போதும் ஃப்ரீயாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்களோட ஹேருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ஃபிஃப்த் ஒன் டைட் ஹேர். ஒரு சிலர் முடியை இருக்காமல் டைட்டாக எப்போதும் ஜட பண்ணி போடுவாங்க, இல்லை முறுக்கி டைட்டாக கொண்ட போடுவாங்க. இதனால் கூட முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஹேரை சரியாக டேக் கேர் பண்ணாமல் இருந்தாலோ, அல்லது நம்மளோட ஹேர் ரூட்டு டேமேஜாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக முடி கொட்டுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட முடி கொட்டுற ப்ராப்ளம்லேருந்து உங்களோட முடியை பாதுகாத்துக்கலாம். அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.